ஹாய் எவ்ரி ஒன், ஜனத் ஃப்ரம் ஜனத் விங்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண எல்லா வீடியோஸ்க்கும் நிறைய எனக்கு வியூஸும் சப்ஸ்கிரைபும் கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பீஃப் 65 எப்படி செய்கிறத பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளார போகலாம். இது பார்த்திங்கன்னா போன்லெஸ் பீஃபு. இந்த பீஃபில் 1 kg நான் வாங்கியிருக்கேன். இதை ஈஸியாக சிக்கன் மாதிரி குக் ஆகாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்மாலாக நம்ம பீசஸ் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக குக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் 1 kg எடுத்திருக்கேன். இது நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கர்டு. இது எதுக்குன்னா இந்த மீட் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்னஸ்க்காக தான் இது ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க பைண்டிங்க்காக. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். காரம் கொஞ்சம் நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன். 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கப்புறம் கறி லீஃப் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி ஆட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு சால்ட் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பினஸ்க்காக ரைஸ் ஃப்ளவர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் 2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக லைம் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 லெமன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா 1 hour ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒவ்வொன்றா ஆட் பண்ண ஆரம்பிங்க, இல்லைனா எல்லாமே சேர்ந்துடும். இல்லைனா அதர்வைஸ் சீக்கிரம் குக் ஆன மாதிரி இருக்கும், உள்ளார குக் ஆகாது. பாருங்கள், இப்போ எவ்வளோ சூப்பராக நம்மளோட ஸ்ட்ரீட் சைடில் கிடைக்கிற மாதிரியே பீஃப் 65 நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் காமிச்சிருக்கிற ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜன்னத் விங்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.